ஸோ தேவ ஆவியானவர் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட் விதின் அஸ். தேவ ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ள போது, நம்ம ஜெபித்து நம்ம தேவ ஆவியானவர் உருவல் இருக்க போது இந்த 9 கனிகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த 9 கனிகள் நம்ம வாழ்க்கையில் உள்ள பாவத்தை, நம்ம வார்த்தையை சீர்படுத்த, நேர்மையாக்க, நேர்வழியில் நடக்க 9 கனிகள் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. ஓகே, இந்த 9 கனிகள்ல இருந்து 4 விதமான கனிகளை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். முதலாவது கூட லவ். நம்ம லவ்னு சொல்ல போது இட்ஸ் a very common word in Bible. லவ். தேவன் நம்மளை நேசித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், நம்மளும் மற்றவங்களை நேசிக்க வேண்டும். வெரி காமன் வேர்ட் இன் பைபிள் இஸ் லவ். பட் இந்த 9 கனிகளில் லவ் ஏன் மெயினான ஒரு விஷயம்னா, ஃபர்ஸ்ட் திங் காட் லவ் அஸ். செகண்ட் திங் we should love others as per God loved us. அதர்ஸ் நான் சொல்ல போது வெறும் மனிதன் மட்டும் நோக்கி சொல்ல, மனிதன்கள், மிருகங்கள், பொருட்கள், ஒவ்வொரு விஷயமும். ஆதாம் ஏவல் ஆண்டவர் படைத்த போது இந்த உலகத்தில் படைத்து உள்ள ஒவ்வொரு மிருகத்தையும் ஆண்டவர் வந்து டேக் கேர் பண்ணிக்க, அந்த கார்டனை டேக் கேர் பண்ணிக்க தான் ஆண்டவர் படைச்சார். ஸோ ஆஸ் ஹியூமன் நம்மளோட நார்மல் கான்சர்ன்னா லவ்ஸ்ன்னு சொல்ல போது நான் என் குடும்பத்தாரை நேசிப்பேன், என் நண்பர்களை நேசிப்பேன், என்னோட மனைவியை நேசிப்பேன், கூட பிறந்தவங்களை நேசிப்பேன், அப்படி தான் நேசிப்பேன். ஆஸ் அ ஹியூமன் வி ஷுட் லவ் எவ்ரிதிங் தட் இஸ் அண்டர் அஸ். இந்த உலகத்தை நேசிக்க வேண்டும், சுற்றி நம்ம சொந்தமாக இல்லாட்டி கூட அவங்கள நேசிக்க வேண்டும், மிருகத்தை நேசிக்க வேண்டும், நேச்சர், எவ்ரிதிங். ஓகே, why love is the main thing in the spirit, in the fruit of spirit. 1 Corinthians chapter 13 verse 13 அங்க வந்து faith, hope, love 3 காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். But the greatest in this is love. So as human, இந்த love நம்ம பார்க்க போது, இந்த கனி, இந்த அன்பின் கனி 2 விதமாக வேலை செய்யும். ஒன்று நம்ம இடத்தில் தேவன் மூலமாக பெற்றுக்கொள்வது, இன்னொன்று நம்ம மற்றவங்க இடத்தில் தருகிறது. ஃபர்ஸ்ட், எந்த காலகட்டத்திலும் எது நடந்தாலும் should be done with love. 1 Corinthians chapter 16 verse 40 என்ன சொல்லுதுன்னா, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அன்பினால செய்யணும். So everything we do should be done in love. Why? ஏன் இந்த அன்பின் கனி நமக்குள்ள வரணும்? இந்த அன்பின் கனி வந்தால் நமக்குள்ள என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் திங், நம்மளுக்கு தேவன் நேசிக்கிறாரு தெரிய போது நம்ம தேவனை மீண்டும் நேசிப்போம், திரும்ப நேசிப்போம். When we start to love God, we will go away from sin. We are going to keep ourselves away from sin by loving God. Yes, you should pray, you should fast, you should worship and everything, but do everything with love. Second thing, when you know why love is important, because நம்ம ஒரு மனிதனை நேசித்தாதான் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்மையாக இருப்போம். நம்ம ஏன் நம்ம தாயாருக்கு மேலே, தகப்பன் மேலேயும் அவ்வளோ அன்பு வச்சுருக்கோம்? ஏன்னா அவங்கள நம்ம நேசிக்கிறோம், அவங்கள பெற்றாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருப்போம். நம்ம கூட பிறந்தவங்களும் நம்ம உண்மையாக இருக்கணும்னு பார்ப்போம், ஏன்னா அவங்க மேலே ஒரு நேசம் உண்டு. அதே போல் we should love your neighbors, should love your colleagues, we should love everyone around you, because love reflects the characteristic of Christ. இந்த ஆவிக்குரிய கனி நமக்குள்ள வரப்போது முதலாக நம்ம தேவனை நேசிப்போம், அடுத்ததாக நம்ம சுற்றி உள்ள அனைவரையும் நேசிப்போம். When we love everyone, we will be sincere to everyone. ஒவ்வொரு ஆளுநரும் நம்ம உண்மையாக பழகும், உண்மைத்துவத்தோடு இருப்போம். It's not just between God and us, it's between everyone. Will be உண்மைத்துவத்தோடு நம்ம இருப்போம். நம்ம அப்படி இருக்க போது you are reflecting the characteristic of Christ. ஸோ மற்றவங்க கண்ணுக்கு இந்த அன்பின் கனி உங்களுக்குள்ள இருக்க போது, நான் என்னை எல்லாமே வெறுக்க போது இந்த மனிதன் மட்டும் என்னை நேசிக்கிறான். ஏன் இந்த மனிதன் என்னை நேசிக்கிறான்னா, ஏன்னா இவன் கிறிஸ்துவை நேசிக்கிறான், கிறிஸ்து இவனை நேசிக்கிறார், அதே போல் கிறிஸ்துவும் என்னை நேசிப்பார். Everyone will start to think. Love is not just a word, it's a commitment.
இந்த அன்பின் ஆவி நமக்குள்ள வரப்போது நம்ம எல்லாத்துமேலையும் அன்பு கூறுறபடிக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும். நம்ம எல்லாருமேலையும் அன்பு கூறும்போது யாருக்கு எதிராக நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நம்ம சரீரத்தை நம்ம அன்பு கூறும்போது நம்ம சரீரத்துக்கு நம்ம பாவம் செய்ய மாட்டோம். தேவன் மேல அன்பு கூறும்போது தேவனுக்கு எதிராக நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஸோ லவ் டினை சின். முதலாவது கூட அன்பின் கனி நமக்குள்ள வரப்போது நம்ம பாவத்தை விட்டு வாழ்நாளில் விலக ஆரம்பிப்போம். Next, fruit of joy. Okay. Joy ko happiness ko there is difference. Happiness stands for ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு, I feel very happy because something good has happened to me. நல்ல விஷயம் நடந்துச்சு, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். But joy is no matter what happened, நல்லது நடந்தாலும் சரி தீய காரியம் நடந்தாலும் சரி, I will be very joyful. I will rejoice in God no matter what has happened. எந்த நன்மையும் எனக்கு நடக்க வேணாம், எந்த தீமை நடந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் இருக்கிறார். ஹாப்பின்னு மென்ஷன் பண்ணாமல் ஏன் அப்போஸ்தலர் பால் ஜாய்ன்னு மென்ஷன் பண்ணாருன்னா, this is the reason. It is not for you to be happy when you receive something. நம்ம எல்லா வேளையிலும் சந்தோஷமாக, எல்லா வேளையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தேவன் சமூகத்தில். This joy can be divided in two things. இந்த மகிழ்ச்சி ஜாய்ன்னு சொல்ல போது இந்த விஷயத்தை can divide into two things. First thing, கர்த்தருக்குள் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரிஜாய்ஸ், ஒரு ஜாய். ஜோப் வாழ்க்கையை நம்ம குறித்து பார்த்தோம்னா, ஜோப் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை. ஜோப் கர்த்தருக்கு நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனிதன், கர்த்தர் இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்ற குறித்து வாழ்ற மனிதன் ஜோப். பட் ஜோப் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பாடு, அவ்வளோ ஒரு பிரச்சனை. ஜோப்போட சரீரம், குடும்பம், சொத்து, சுகம் சகலமும் தொடப்பட்டது. தனி மனிதனாய் இருந்த ஜோப், he didn't curse God, he didn't run away from God. Job still rejoiced in God. Yes, he was not happy, but he was still joyful in the presence of God. அப்பயும் அவரால் ஜெபிக்க முடிஞ்சிச்சு, அப்பயும் அவரால் ஆண்டவரை நம்ப முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்காது. You cannot find this kind of joy in your life. Yes, நம்ம தண்ணி குடிக்கலாம், you can take drugs, you can go out with your friends, you can do a lot of things. போதை தெரிஞ்சிருச்சுன்னா மகிழ்ச்சி இருக்காது. நண்பர்கள் விட்டு போயிட்டார்னா மகிழ்ச்சி இருக்காது. அந்த காரியத்தை செய்ய போது you will have the happiness, you will have the joyfulness in you. When it's done, it's no more there. இந்த மாதிரி ஒரு பூர்ணமான மகிழ்ச்சி, a fulfillment of joyful, you will only get in Christ alone. ஹபக்குக் 3வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்தில், when I prepare for this message, I saw something. அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அத்தி மரம் கனி கூடாமல் போனாலும் திராட்சை கொடி பலன் கூறாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த ஃபுல் வேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா 17 and 18, ஹபக்குக் 3:17 and 18. அங்கே ஹபக்குக் என்ன சொல்லுவார்னா, அவர் வித்திருக்க மரம் கனி கூடாமல் போனாலும் சரி, அவருக்கு தேவையான காரியம் கிடைக்காமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். Why? Because we know God is in control. You need the fruit of joy in your life so that you can sustain in Christ. இந்த fruit of joy நம்ம வாழ்க்கையில் இல்லாட்டி ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஓடிடும். Once the problem is done, we are going to come back to Christ. இல்லாட்டி பிரச்சனை வந்தால் தான் கடவுள்கிட்ட வருவோம். பிரச்சனை இருக்கோ இல்லையோ, நன்மையோ தீமையோ, கண்ணி கொடுக்குதோ கண்ணி கொடுக்கலோ, எல்லா வேளையிலும் நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். You need the fruit of joy in you to always sustain in Christ. இது கர்த்தருக்குள் நம்ம பெறுகிறது. அடுத்தது, நம்ம மூலியம் இந்த கனி நம்மள அசைவாடுற மூலியமா மற்றவங்களுக்கு என்ன நடக்கும்? When people see that you are joyful, even you don't have anything, இவனுக்கு ஒன்றுமே இல்லையே, இவன் கஷ்டப்படுறான், இவன் நோயில் இருக்கான், இவன் எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான், இவன் வாழ்க்கையில் இவன் என்னத்தை பார்த்துட்டான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான். ஸ்டார்ட் டு கொஸ்டின்,
ஒரு கேள்வி வரும், ஏன் இவன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான்? த ஆன்சர் இஸ் பிகாஸ் என் தேவன் இருக்கிறார். மை காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஸோ people will start to realize, இவன் இவ்வளோ மகிழ்ச்சியா, இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ துன்பத்திலையும் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் இவனுக்குள்ள இயேசு இருக்கிறாங்க. அப்போ எனக்குள்ளேயும் இயேசு வந்தா நானும் மகிழ்ச்சியா இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவன் இருக்காருன்னு நம்பிக்கை இருக்கும். When you are joyful in Christ, people will start to notice you and they will start to accept Christ. நம்ம மகிழ்ச்சி மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மையை கொடுக்கணும். அந்த மாறிடாட மகிழ்ச்சி நம்மளுக்கு இந்த இடத்துல வரும், இயேசு கிறிஸ்து இடத்துல மட்டும் இருந்தால் வரும். ஸோ we need the fruit of joy to sustain in Christ and to reflect Christ to others. மற்ற கண்கள் எல்லாமே காணும், இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ துன்பம் இவன் மகிழ்ச்சியாக இருக்கான். Because he is in a safe hands, the hands of Heavenly Father. இது இரண்டாவது கனி. You need love, you need joy in your life. To love others and to love God, to be joyful and sustain in God, and to spread joyness to others. அடுத்ததாவது the fruit of peace, சமாதானம். எப்படி லவ் வந்து ஒரு காமன் வேர்ட் இன் பைபிளோ, அதே மாதிரி பீஸ் இஸ் எ வெரி காமன் வேர்ட் இன் பைபிள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தேவன் இடத்துல ஒரு பூர்ண சமாதானம் இருக்கணும். எப்படி நம்மளுக்கு வந்து பிரச்சனை இடத்துல வந்து பூர்ண மகிழ்ச்சி இருக்குமோ, அதே மாதிரி பிரச்சனை இடத்துல பூர்ண சமாதானம் இருக்கும். ஏன்னா நான் எந்த புயல், எந்த பனி, எந்த மலையில் எங்கே எப்படி சிக்கி இருந்தாலும் என் தேவன் என்னை தப்ப வைத்துருவார். ஸோ ஃபார் ஷுர் ஷாட்ராக், மேஷாக், அப்னேகோ 3 பேர் அக்னியில் இருந்தாங்க. ஒரு சமாதானம் இருந்துச்சு. ஏன்? ஏன்னா தேவன் தப்ப வைப்பார். தானியல் சிங்க கெபின்ல தள்ளி விட்ட பிறகு கூட தானியல் பயந்தாரா? தானியலோட நிலைமை என்ன நம்மளுக்கு தெரியல. பட் நத்திங் ஹஸ் ஹேப்பன்ட். ஏன்னா ஒரு சமாதானம் இருந்துச்சு. ஸோ இன் காட், in Christ alone we will have that kind of peace in our life. சுத்தி அவ்வளவு பிரச்சனை இருக்கும். பாதம் பதிக்கிற இடமெல்லாம் உனக்கு தருவேன்னு ஜோஷுவால ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம பாதம் பதிக்கிற இடமெல்லாம் பிரச்சனையில் மாட்டிப்போம். எங்கெல்லாம் செல்றோமோ அங்க ஒரு துன்பம் வந்துடும். we will be regretting, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நடக்குதுன்னு. பட் நம்ம இருதயத்தின் ஆழத்தில் ஒரு விஷயம் இருக்கும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், தேவன் இருக்கிறார். Where did you get that peace? Because you have the fruit of peace in you. அந்த சமாதானம் ஆவியானவர் இடத்துல இருந்து வருது. ஆவியானவரோட சமாதானத்தின் கனியில இருந்து வருது. இவ்வளவு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு எப்படி சமாதானம் வருது? நமக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. இது நம்மளுக்கு எப்படி தெரியும்? John 14:27. இந்த உலகம் உனக்கு கொடுக்கிற சமாதானம் போல இல்ல, நான் உனக்கு கொடுக்கிற சமாதானம் நித்தியமானது. The verse is saying that. இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஆள்கிட்ட போகும்போது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு சமாதானம் இருக்கும், ஏன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு இது இருக்கு. திரும்பி மாட்டிக்கொள்ள போது நான் எத்தனை மாட்டி அந்த இதில் போய் மாட்டிக்கொண்டாலும் சரி, என் தேவன் என்னை தப்பா வைப்பார், ஒரு சமாதானம் இருக்கும். You may question, அப்போ எதுக்கு நான் அத்தனை மாட்டி அந்த இதில் போய் மாட்டணும்? கோலியாத்தை ஆண்டவர் தாவீது வாழ்க்கையில் வைக்காமே போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கோலியாத்தை தாவீது வாழ்க்கையில் கொண்டாந்தது தாவீதை ராஜாவா ஆக்குறதுக்கு. ஜோசப், ஆண்டவர் ஜோசப்பை நினைச்சிருந்தா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பிறகு ஜோசப் நேராக கொண்டு போயிட்டு மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல், ஜோசப் நேரம் ஆண்டவர் கொடுத்தாங்க வச்சிருக்கலாம். பட் ஆண்டவர் அப்படி செய்யலை. ஜோசப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆண்டவர் தாண்டி வர வச்சார். ஏன்னா ஜோசப்பை கொண்டு போய் அந்த இடத்துல அமர வைக்கிறதுக்கு. அதே போல் the problem you face, the tribulation you face, every step that's getting hardened in your life is for a breakthrough in your life. At the same time, ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ சொன்னது போல, தேவனை தப்ப வைத்தாலும் சரி, தப்ப வைக்காம போனாலும் சரி,
no matter what happens, நமக்குள்ள அந்த சமாதானம் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள அசைவாடுற தேவ ஆவியானவர். So always have the peace in you. Pray, ask Holy Spirit, ஆவியானவர் என்னில் அசைவாடும், என்னில் சமாதானம் தாங்க. தேவன் கொடுப்பது போல சமாதானத்தை இந்த உலகத்தில் யாருனாலும் கொடுக்க இடாது. People can give you solution, people can give you advice, but peace, no. Only Christ can give you peace in your life. Why do you receive peace? Because என்ன நடந்தாலும் கடைசியில் தேவன் இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு, இந்த நம்பிக்கை மனிதன் மேலே இருக்காது. நான் எந்த பிரச்சனையும் கடந்து போனாலும் என் கூட என்னை பெற்றவங்க இருப்பாங்க, என் சகோதரர்கள் இருப்பாங்க, என் நண்பர்கள் இருப்பாரு. At one point everyone going to leave. பட் நான் எந்த ஆழத்தில் போனாலும் சரி, எந்த தூரத்தில் போனாலும் சரி, என் கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம், இட் கிரியேட்ஸ் பீஸ் இன் யுவர் லைஃப். அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எது மூலியமா வருது? ஆவியானவர் நம்ம இடத்துல இருக்கிற மூலியமா வருது. தாவீது கிங் சவுலை நோக்கி சொல்றாரு, நான் சிங்கத்தை அடித்தேன், கரடியை அடித்தேன், என் கூட என் தேவன் இருக்கிறார். என்ன நம்பிக்கையில் தாவீது சொல்லியிருப்பாரு? தாவீதுக்குள்ள அவ்வளோ சமாதானம் இருந்துச்சு. சண்டைக்கு போருக்கு போகுது கோலியாத் கூட. Because he had God by his side. He has the Spirit of God by his side. When you have the Spirit of God, and when you have Spirit of God and you have a relationship with Spirit of God, you're going to receive the fruit of Spirit. இந்த கனிகளை பெற்றுக்கொள்ளப்போது நமக்குள்ள ஒரு பூர்ண சமாதானம் இருக்கும். Philippians chapter 14 verse 6 and 7. இந்த வசனம் என்ன சொல்லுமானா, do not be anxious or worried about anything, but in everything by prayer and petition with thanksgiving continue to make requests known to God, and the peace of God which transcends all understanding stand guards over your hearts, your minds in Christ Jesus. Peace of God. இந்த உலகத்தின் கொடுப்பி, not peace of man, not peace of things, not peace of animal, not peace of nature. It's peace of God. தேவ சமாதானம், ஒரு பூர்ண சமாதானமாக நம் வாழ்நாள் இருக்கும். சந்தோஷமோ நோயோ வறுமையோ புகழ்ச்சியோ, ups and downs, you're going to have peace in your heart, because you know one day your destiny is going to be Christ. அடுத்த கனி, நம்ம 3 கனி பார்த்தோம். லவ், ஜாய், பீஸ். நெக்ஸ்ட் பேஷன்ஸ். பேஷன்ஸ் சொல்லப்போ நம்ம நார்மலி என்ன நினைப்போம்? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுருப்போம், ஒரு ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஆண்டவர் மத்தியில் வச்சுருப்போம். ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை, இந்த ஜெபத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறாருன்னு நம்ம காத்திருப்போம். ஆண்டவரே ஒரு நாள் ஆனால் பரவாயில்ல, ஆண்டவரே ஒரு வாரம் ஆனால் பரவாயில்ல, ஆண்டவரே ஒரு மாதம் ஆனால் பரவாயில்ல, ஆண்டவரே ஒரு வருஷம் ஆனால் பரவாயில்ல. வெரி குட். முதலாவது, தட் இஸ் a very good kind of patience. கர்த்தருக்கு தெரியும் எந்த காரியத்தை, எந்த வேலையில, எப்படி, எங்கே, யாரை வச்சு என்ன செய்யணும் என்று God knows. எப்ராஹிம் அத்தனை வாட்டி ஜெபிச்சாரு. கர்த்தர் ஏத்த காலகட்டத்தில் gave Isaac for Abraham. According to science, எப்ராஹிமோட மனைவி சாரா should have menopause. நம்மளுக்கு தெரியல. பட் கர்த்தர் செய்யும் நினைத்தாரானால், அங்க வழியே இல்லைனாலும் ஆண்டவர் வழியை உருவாக்குவார். மனிதன் கண்ணுக்கு இட் இஸ் இம்பாசிபிள். மனிதன் கண்ணுக்கு அது கண்டிப்பா ஒரு நிறைவேற ஒரு விஷயமாக தெரியாது. இங்க வழியே இல்லையே. நான் கடல் மேல நிக்கிறேன், படகோ இல்லை, வழியோ இல்லை, எப்படி ஆண்டவர? ஆண்டவர் வழி செய்யணும்னு நினைச்சா ஆண்டவர் கடலை பிரித்து எடுப்பார். That is what has happened in the era of Moses. God can do impossible things, but be patient. Wait for God. Wait in His presence. இந்த தன்மையான, இந்த fruit of patience we should have in ourselves. We should always wait on God.
ஜோசப் அத்தனை வருஷம் காத்திருந்தார் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தட்டம் நிறைவேறதுக்கு. One day God made it happen. Habakkuk chapter 1 verse 5. இது நான் பில்லி கிரஹாம் பேச போது கேட்டிருக்கேன். இது குறித்து ஆண்டவர் ஹபாக்குக் கிட்ட சொல்லுவார், ஹபாக்குக், உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போறேன்னு நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. God will say that to Habakkuk. Because God can do impossible things in our life. All we need to do is trust and wait for God. நம்பிக்கையோடு காத்து இருக்க வேணும். எப்படி காத்து இருக்கணும்? முறுமுறுத்துட்டு காத்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஆண்டவரே 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 நீ செய்வீர், எனக்கு தேவை இருக்கு, ஆனா நீ செய்வீர். சமாதானத்தோட காத்திருக்கணும். All the fruits are related. With peace, you need to be patient in this presence of God. சமாதானத்தோட கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கணும். God will make it happen. மேபி நம்ம கேட்டதா இருக்கலாம், கேட்டதா இல்லாம இருக்கலாம். நம்ம தேவை வைக்க போது அந்த தேவை எப்படி சந்திக்கணும் ஆண்டு தெரியும். இட் மைட் நாட் அவர் வே. நம்ம வழியில் கர்த்தர் அதை செய்யணும் அவசியம் இல்லை. கர்த்தருக்குன்னு ஒரு வழி இருக்கும், கர்த்தருக்குன்னு ஒரு காரியம் இருக்கும். என் சிந்தை உன் சிந்தை இல்லை, என் சிந்தை உன் சிந்தை பாக்கிலும் மேலான இருக்குது ஆண்டு சொல்லியிருக்காரு. God will make it right. God will make it happen. அது ஒரு வகையான பேஷன்ஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பேஷன்ஸ், இது முதலாக செகண்ட் டைப் ஆஃப் பேஷன்ஸ், நம்மளோட வாழ்க்கையை குறித்து we should be very patient about our life. ஆண்டவர் இவன் இப்படி செஞ்சிட்டான், நான் இவனை இப்போ திரும்பி இப்படி செய்ய போறேன். Do not take revenge. ஆண்டவரே இது என்னை இப்படி செஞ்சிருக்கக்கூடாது ஆண்டவரே. Do not take revenge. Be patient. No matter what they do to trigger you. சில சிச்சுவேஷனில் சில இடத்துல மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு விரோதமாக இருப்பாங்க. they will trigger us. நம்மளை தூண்டுவார்கள் to do some things. Be patient. ஐயா, நமக்குள்ள இருக்க ஒரு ஆவியானவர், எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இல்லை, ஆனால் நமக்குள்ள ஆவியானவர் இருக்கார். நோமல் மனிதனே சமாதானமாக இருக்கும் பொழுது காத்து இருக்க போது நமக்குள்ள உள்ளவர் ஆவியானவர். We should be very patient in the presence of Christ, presence of God. யார் நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்தாலும் சரி, காரியம் நம்மளுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, there's God with us. நம்ம காத்திருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறது மட்டும் நம்ம வேலை. அவன் கூட நான் கைக்கு கை வாய்க்கு வாய் சண்டை போன அவசியம் இல்லை. என் அறையில் அறையை சாத்தி நான் முழங்கால் விட்டா போதும். கர்த்தர் சமூகத்தில் நான் காத்திருப்பேன். கர்த்தர் செய்வார். Proverbs chapter 15 verse 18 அதை நம்ம படிச்சோம்னா அங்கே சில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். Slow to anger. Slow to anger. ஏன் கர்த்தர் do not anger சொல்லல? Have you ever thought about it? நான் நிறைய யோசிச்சிருக்கேன், ஆண்டவர் do not anger சொல்றேன்னு. பிகாஸ் கர்த்தர் தேவனுக்கு தெரியும் மனிதன் நானே கோவப்படுவான்னு. மனிதன் கோவப்படுவான். பட் ஸ்லோ டு எங்கர்னா அந்த கோவப்படுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி to just do a small prayer or just wait in the presence of God. ஒரு நிமிஷம் நான் ஒரு வார்த்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நொடி ஆண்டவரே, அந்த ஒரு நொடி is going to change everything. It's going to make you slow to anger. You're not going to get angry eventually. Chapter 15 verse 18 என்ன சொல்றேன்னா, a hot-tempered man stirs up strife, but he who is slow to anger and patient calms disputes. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, யார் slow to anger and move patience, அவங்கனால சூழ்நிலைய சமாதானத்துக்குள்ள சூழ்நிலைய ஒரு நல் முடிவுகள் கொண்டாட முடியும். நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம போற இடத்தெல்லாம் ஒரு சமாதானம் இருக்கணும். பிரச்சனைக்குள்ள 10 கூட 11 சேர்ந்து நம்மளும் சண்டை போடக்கூடாது. We are go there
அந்த ப்ராப்ளமை செட்டில் பண்ணி வைக்கிறதுக்குலாம் நம்ம பேசணும். நம்ம மூலியமாக அங்கே ஒரு சொல்யூஷன் தான் வரணும். அதுக்கு நம்மளுக்கு நீடிய சாந்தம் தேவைப்படுது. நீடிய சாந்தம் தேவைப்படுது. You need a lot of patience. You should be very patient. கர்த்தர் இடத்துல நம்ம காத்திருக்க கற்றுக்கிட்டாதான் மனிதன் இடத்துல நம்மளால காத்திருக்க முடியும். கர்த்தர் இடத்துல நம்ம எப்படி காத்திருக்க போகிறோம்? தேவ ஆவியானவர் இருக்கார் நம்ம கூட. தேவ ஆவியானவரின் கனி மூலியமாக நம்ம காத்திருப்போம். டோட்டல் there is 9 fruit. நம்ம கட்டமாக போகும்போது ஆவியானவர் குறித்து பார்த்தோம். அடுத்த ஆவியானவர் கனிகள்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஆவியானவரோட கனிகளை 4 கனியை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் we will look into அடுத்த 5 கனிகள். இன்னொரு 5 கனிகள் இருக்குது, அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபேத்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 4 கனிகள், லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், இந்த 4 கனியுமே ஒன்றுக்குள்ள ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். நம்ம கர்த்தரை நேசித்தாதான் கர்த்தரில் மகிழ்ச்சி வரும். கர்த்தர் மேல் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இதனால கர்த்தர் பார்த்துப்பார் நம்ம நினச்சாதான் நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்க போது மட்டுமே நம்ம கர்த்தரத்தில் காத்திருக்க முடியும். எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட். எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சம்மதம் இருக்குது. We should wait in the presence of God. We should be spreading peace and receiving peace and maintain peace in ourselves. We should love one another. We should love animals. We should love environment. We should love everything and everyone sincerely. And we should be joyful and rejoice in the presence of Christ. பைபிள் எவ்வளோ விஷயம் இருக்கு. பட் இந்த விஷயத்தை குறித்து நான் ரொம்ப ஆழமாக இடப்பட்ட காலத்தில் நான் போவதுக்கு காரணம் என்னவென்றால், ஏன்னா மனிதனுக்கு பெரிய பிரச்சனையே பாவம். காசு இல்லாதது இல்லை, நோய் வருது இல்லை, பிரச்சனையில் மாட்டிக்கிறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் செகண்டரி. யோர் பிரைமரி ப்ராப்ளம் இஸ் யோர் சின். ஐயா, வாழ்க்கையில் பாவம் இல்லாவிட்டால் நீ கர்த்தருக்குள் இறுக்கமாக இருப்ப. நீ கர்த்தருக்குள் இறுக்கமாக இருந்தால் இந்த பிரச்சனை ஒன்று தேடி வராது. ஸோ everything is blocked by our sin. I myself, என் வாழ்க்கையில பாவம் இருக்கும், எல்லா வாழ்க்கையிலும் பாவம் இருக்கும். இந்த பாவத்தை மேற்கொள்வது எப்படி? எஸ், நான் இந்த கூட்டத்தை இன்னைக்கு இந்த இது செஷன் முடிஞ்சிட்டு நம்ம போகிறோம். eventually we might sin, we don't know, but come back to Christ. பாவம் செய்வது ஒரு பிரச்சனை தான். ஆனால் கர்த்தர் கூட நீ திரும்பி வராமல் கர்த்தர் கூட ஐக்கியம் கொள்ளாமல் போகிறது, இட் இஸ் த பிகஸ்ட் ப்ராப்ளம் எவர். எப்படி பாவத்தை மேற்கொள்ள போகிறோம்னு யோசிப்போமானால் நம்மளுக்கு ஆவியானவர் தாங்க. நம்ம சுயத்தில் பாவத்தை மேற்கொள்ள ஆவியானவர் இந்த 9 கனிகள் நம்மக்குள்ளே அசைவாட போது going to overcome sin in our life by the grace of Christ. பாவம் கழுவப்பட்டது, பாவத்தை மேற்கொள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். We need to maintain a relationship with Christ. We should always communicate with our Holy Spirit. So to conclude on today's sermon, நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆவியானவர் மூலியமாக தான் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் ஐக்கியம் பெற முடியும். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் மூலியமாக, ஆவியானவர் உறவு இருக்க மூலியமாக நம்ம ஆவியானவர் கனிகளை பெற்றுக்கொள்வோம், காரியத்தை மேற்கொள்வோம், பாவத்தை விட்டு விலகுவோம். You need this fruit of spirit in your life. God bless all. So